வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட்டு சூப்பர் ஃபண்டாஸ்டிக் ஜுராஸ்டிக் சூப்பர் என்னடா என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்னது அது? அதை ஒதுக்கித்தலுங்க. அமேசிங்கான ஜூலை மாதம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. உண்மையிலே இந்த மாதம் நர்ட்ஸுக்கு குதூகலமான ஒரு மாதம். ஜுராசிக் வேர்ல்டு சூப்பர்மேன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு சொல்லி இந்த மொத்த மாதத்தையுமே குதூகலமாக வச்சுட்டு இருந்தாங்க. என்ன பேர்ஸை தான் தண்ணியாக கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த 3 படங்களில் இது பெஸ்ட் இல்லை. இந்த ஜுராசிக் வேர்ல்டு ஆட்டத்தில் சேர்த்துக்குவானா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஹையஸ்ட் கலெக்ஷன் அந்த படமாக இருந்தாலும் எனக்கு அது பெருசாக செட் ஆகல. அது போங்கு படம் தான். அவனுங்களெல்லாம் ஆட்டத்தில் சேர்த்துக்கக்கூடாது. நீ ஓரமாக போ. அந்த நம்ம தேர்டு மிச்சம் இருக்க அந்த சூப்பர்மேன் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இதில் எது பெஸ்ட்டுங்கிறது தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ரெண்டுத்தில் யார் ஜெயிச்சா, சூப்பர்மேனா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் vs டிசிங்கிற ஃபைட் நடந்திருக்கு. கிளிஷேவா நான் சொல்லலாம் ஃபேன்ஸ் தான் ஜெயிச்சாங்க. பிகாஸ் அதுதான் உண்மை. ஏன்னா ஃபேன்ஸ் உண்மையிலே 2 படத்தையுமே செலிப்ரேட் பண்ணாங்க, கொண்டாடி தீர்த்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 படங்களுமே நெக் அண்ட் நெக் தான். ஆல்மோஸ்ட் 2மே பர்ஃபெக்டான படங்கள் தான். கிட்டத்தட்ட 2 படங்களுமே மார்வல் அண்ட் டிசிக்கு கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. மார்வல் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்த அந்த கெட்ட பேரை எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சூப்பராக சரி பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி டிசிக்கு ஒரு புது ஸ்டார்ட், அமேசிங்கான ஸ்டார்ட். ஆல்மோஸ்ட் லைக் சூப்பர்மேன் கேட்வேவை ஓப்பன் பண்ணி டிசிக்குள்ளே வாங்கப்பான்னு சொல்லி வெல்கம் பண்ணியிருக்காரு. அந்த பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் நாங்கள் திரும்ப வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி மார்வல் அமைஞ்சிருக்கு. 2மே நெக் அண்ட் நெக் பர்ஃபெக்டான படங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் டிசி அந்த காம்படிஷனை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குங்க. ஹெல்த் காம்படிஷன் சொல்கிறேன். டாக்ஸிக்காக சண்டை போடுறதுல ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஹெல்த்தி அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும்போது தான் யார் பெஸ்ட்டாக படம் கொடுக்குறான்னு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நல்ல படங்களாக கிடைக்கும். இந்த சண்டை, இந்த ஹெல்த் காம்படிஷன் ஃபேன்ஸுக்கு தான் நிறைய படங்களை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் புது காம்படிஷனுங்கிறது பில்ட் ஆகியிருக்கு. எந்த லெவலுக்கு போகுது, எங்கே போகுதுங்கிறத பொறுத்தது பார்ப்போம். சூப்பர்மேன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2த்துல வெற்றி ஃபேன்ஸுக்கு தான் உண்மையான வெற்றின்னு சொல்லி நான் கிளீஷேவாக முடிக்கலாம். ஆனால் அப்படி முடிக்க விரும்பலை. 2த்துமே பர்ஃபெக்டாக ஈக்குவலாக கம்பேர் பண்ணி எது எனக்கு பர்சனல் ஃபேவரட்டுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, உங்களுடைய ஃபேவரட்ஸை ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வச்சு கீழே காம் பண்ணி விடுங்க. ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரொடக்ஷன் டிசைன். ஏன்னா 2 படங்களுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஷனல் உலகத்தில் தான் நடக்குது. ஐ மீன் இது வரைக்கும் மார்வல் படங்களை நம்ம நியூயார்க் சிட்டியில் பார்த்துருப்போம். டிசியுமே நிறைய நியூயார்க் சிட்டியில் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த பக்கம் டிசி சைடில் மெட்ரோபாலிஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுவுமே ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு உலகத்தை தான் இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் பில்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு கோல்டன் ஹவர் லைட்டிங்குமே அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காமிக்கிலுமே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்மேனோட அந்த மெட்ரோபாலிஸ்ங்கிறது ஒரு கோல்டன் ஹவர் லுக்கில் தான் ஃபீல் ஆகும். கோல்டன் சிட்டின்னு தான் சொல்லுவாங்களே லிட்டரலி. அந்த ஒரு வைபை அழகாகவே எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் கேப்சர் பண்ணி நம்மக்கிட்ட கன்வே பண்ணியிருக்காரு. செம்ம கலர்ஃபுல்லான ஒரு உலகம். ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த உலகம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே ஒதுக்கி முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க. அதில் அந்த ப்ராக்டிகலிட்டி இன்னும் ஒரு ஆத்தென்டிசிட்டி அந்த உலகத்துக்கு கொடுக்குது. 60ஸ்லேயே அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை அடைஞ்ச ஒரு உலகம் தான் இதை காமிச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியுமே பழசு போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் லிட்டலாக லைட் ஸ்பீட் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ரீட் எந்த அளவுக்கு அந்த சிட்டியை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றி வச்சிருக்காருன்னு சொல்லி தெளிவாக கம்மி பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த உலகத்துக்குள்ளே நிறைய புது கதைகளை சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் தோணுது. இந்த உலகத்தை ரீவிசிட் பண்ணணுங்கிற அந்த ஆசை இருக்குங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் மார்வலில் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. பட் இந்த உலகம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. சூப்பர்மேனோட கம்பேர் பண்ணும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த உலகம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2 பக்கமும் சூப்பர்மேன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக தான் புல் ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க. சூப்பர்மேன் சைட்லையுமே அந்த ஃபோட்டோஸ் ஆஃப் சால்ட்டோட ப்ராக்டிக்கலாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் லிட்டரலாக அந்த கேலக்டர்ஸ் நடந்து வரதை முதற்கொண்டு ப்ராக்டிக்கலாக தான் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்களா. லைக் ரால்ஃப் ஃபினிசனுக்கு லிட்டரலாக இந்த பக்கம் அந்த கேலக்டர்ஸோட அந்த வேஷத்தை போட்டு மினியேச்சர் செட்டில் பழங்காலத்தில் அந்த காட்ஸில்லா பவர் ரேஞ்சர்ஸ் படங்களாக பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நடக்க விட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை ரொம்ப லைவாக உங்களால் உணர முடியுது. அந்த சூட் டிசைனில் ஆரம்பித்து ஒவ்வொரு கேரக்டர்ஸை ப்ரெசென்ட் பண்ண விதம் சொல்லி எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. 2 உலகமுமே எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. பட் அதில் கொஞ்சம் ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறதுனா அது கண்டிப்பாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு தான் கொடுப்பேன். அண்ட் ஆல்சோ அந்த உலகத்தை ப்ரெசென்ட் பண்ண விதத்துலேயும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஜொலிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த உலகம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ படங்களுக்கு ஒரு முக்கியமான தூண். அந்த வகையில் சூப்பர்மேன் என்னை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸில் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. சூப்பர்மேனோட அந்த ஃப்ளைட்டையே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்ம கண்ணில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நிஜமாக நம்மளே பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை வித்தியாசமான ஒரு ஃபீலோட அதை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர்மேனோட அந்த பவர்ஸை ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த கைஜி ஃபைட்டோட இன்டென்சிட்டி, பிளாக் ஹோலுக்குள்ளே விழுற அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். ஹாக்கல், கிரீன் லேண்டனோட அந்த பவர்ஸ் அண்ட் இந்த பக்கம் மெட்டமாஃப் ப்ரெசென்ட் பண்ண விதம், பாக்கெட் யூனிவர்ஸ், ஃபாட்டோஸ் ஆஃப் சால்டியூட் அண்ட் முக்கியமாக அந்த கிரிப்டோ கம்ப்ளீட்லி சிஜிஐ கேரக்டர். ஆனால் அப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணவே முடியாது. நிஜமாலே அந்த ஒரு கேரக்டர் அங்கே இருக்கும் போது உங்களுக்கு தோணும் நாயை கொண்டு வந்து நடிக்க விட்டுருக்காங்களா அப்படிங்கிற தாத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஜிஏ சூப்பர்மேன் சைடில் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுவே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சைட்லையுமே எந்த ஒரு குறையுமே பெருசாக சொல்ல முடியாது. சில்வர் சர்ஃபர் இஸ் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். காமிக்கில் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க ஃபீமேல் வெர்ஷன். அதுவும் முக்கியமாக இந்த பிளாக் ஹோல் சீக்வன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் சைட்லேயுமே ஒரு பிளாக் ஹோல் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சேஸை வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லிட்டரலாக இந்த பக்கம் நம்ம கேலக்டர்ஸோட அந்த உயரத்தை, அந்த சைஸை உங்களால் உணர முடியும். அப்படி ஒரு ஃபீல் அழகாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. எப்படி புல் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல, பட் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. கேலக்டர்ஸ் ஃபெல்ட் த்ரெட்னிங்.
இந்த பக்கம் நம்ம திங்கோட அந்த லுக்கு அவருமே கம்ப்ளீட் சிஜே தான் பண்ணியிருக்காங்க. பட் காமிக்கில் எப்படி அவரை நம்ம பார்த்தோமோ அது அப்படியே எந்த ஒரு வகையிலுமே பிசுறு தட்டாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நிஜமாலே இப்படி ஒருத்தர் இருக்கானாடா அப்படிங்கிற தாட்டை கொண்டு வர வச்சிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஜானி ஸ்டாமோட அந்த ஃபயர் கூட ரொம்பவே அக்யூரேட்டாக ஆத்தென்டிக்காக இருந்துச்சுங்க. சில இடங்களில் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட அந்த பவர் கொஞ்சம் கோஃபியாக உங்களுக்கு தெரியலாம், அது வரைக்கும் ஓகே. ஆனால் கடைசி ஒரு 20 மினிட்ஸில் நம்ம இந்த ஃப்ராங்க்லின் ரிச்சத்தை காமிக்கும் போது அது சிஜிஐ பேபிங்கிறத உங்களால் கிளியராக கட்டாக பார்க்க முடியுது. கேலக்டஸோட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த சிஜிஐ பிசுறு தட்டத்தை உங்களால் நோட் பண்ண முடியும். இது மட்டும் தான் நீங்கள் மிஸ்டேக்காக தெரிஞ்சதை தவிர்த்து இந்த பக்கம் ஃபென்டாஸ்டிக் ஃபோருமே சூப்பர் பாலிஷ்டான விஎஃப்எக்ஸ் கொண்டு இருக்க ஒரு படம் தான். பட் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது சூப்பர்மேன் ஹேஸ் பெட்டர் விஎஃப்எக்ஸ். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா சூப்பர்மேன் ஒரு செம்ம பாலிஷ்டான படமாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு தெரியல, பட் ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஏஜ் நான் சூப்பர்மேன் கொடுப்பேன். அதை தொடர்ந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், சூப்பர் ஹீரோ படங்கள் பார்க்க போகிறதே ஆக்ஷனுக்காக தானேப்பா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சூப்பர்மேன் தான் ஜெயிக்குது. சூப்பர்மேனில் பேக் டு பேக் ஆக்ஷன் பட்டாசாக இருக்கும். அதே ஒரு மைனஸாக கூட சில பேர் சொல்லியிருக்க வாய்ப்புகள் அதிகம். லைக் செட் பீஸ் டு செட் பீஸாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆக்ஷன் டு ஆக்ஷன் சீக்வன்ஸாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்து குறையாவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அவ்வளோ ஆக்ஷன் இருக்குது. ஐ மீன் லிட்டரலாக ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் இந்த பக்கம் சூப்பர்மேன் அண்ட் லூயிஸுக்கு நடந்துட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி அந்த எமோஷனையே டைல்யூட் பண்ணுற அளவுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஆக்ஷன் உண்மையிலேயே சூப்பர்மேனில் ரொம்பவே அதிகம், அது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் கம்மி, ரொம்பவே கம்மி. ஆக்ஷனே இல்லைங்க. ஐ மீன் 2 சேஸ் சீக்வன்ஸ் இருக்குது. சில்வர் சஃபர் இந்த பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை சேஸ் பண்ணுவாங்க, அதை தொடர்ந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கேலக்டஸை சேஸ் பண்ணுவாங்க. 2 சேஸ் சீக்வன்ஸை வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க தான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமாக செயல்படுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கணும். மிஸ்ஸிங். சூப்பர்மேனோட கம்பேர் பண்ணும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மி. ஸோ இல்லை சூப்பர்மேன் கொஞ்சம் சுப்பீரியராக இருக்குது. எமோஷன் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த பக்கம். இந்த சைடில் நம்ம சூப்பர்மேனோட இந்த ஃபாதர் சன் எமோஷன் உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கடைசியில் அவர் இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா எர்த்தோட அப்பா அம்மாவோட அந்த ஃபுட்டேஜத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார்ல, அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். யார் உண்மையிலே அன்பை காட்டி வளர்க்குறாங்களோ அவங்க தான் உண்மையான பெற்றோர்கள் அப்படிங்கிறத தெளிவாக காட்டும் ஒரு சீக்வன்ஸ் அது. அண்ட் பேரண்ட்ஸுங்கிற பேர் வச்சா மட்டும் பார்த்தாது, குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி வளர்க்கணுங்கிறதையுமே தெளிவாக நம்மகிட்ட கன்வே பண்ண ஒரு படம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளோட போய் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இப்படி தான்ப்பா அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற தாட்டோ தான் வெளில வருவாங்க. சூப்பரான ஒரு மெசேஜாக அது கன்வே பண்ணியிருக்கோம். கூடவே சேர்ந்து சூப்பர்மேன் அண்ட் லூயிஸ் குண்டான அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்வேன். உண்மையான கப்புள்ஸாகவே ஃபீல் ஆனாங்க. ஆரம்பத்தில் சண்டை போடுறது, அப்பப்போ எமோஷனை வெளிக்காட்டுறது, பேசாமல் இருக்கிறது, கடைசியில் ஒன்றா சேர்றதுன்னு சொல்லி அந்த கப்புள்ஸோட ப்ரெசன்டேஷன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ஆல்சோ கிளார்க் அண்ட் ஜிம்மி ஆல்சனோட அந்த ஒரு குட்டி 2-3 ஃப்ரெண்ட்ஷிப் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது இன்னும் பெட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. காய் கார்னர் மிஸ்டர் டெரிஃபிக்னா யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த படம் முடிஞ்சோடனே அவருக்கு தனி ஃபேன் பேஸை உருவாக்கியிருக்க வாய்ப்புகள் அதிகம். அல்டிமேட்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்து மிஸ்டர் டெரிஃபிக்கா சூப்பராக புஷ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஜேம்ஸ் கன் அதில் தான் கில்லாடியே பேர் தெரியாத கேரக்டருக்கு ஃபேன் பேஸ் உருவாக்குறது, அதை இந்த படத்தில் சூப்பராகவே எழுதி கொண்டு வந்திருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லெக்ஸ் லூத்தரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய மோட்டிவ் ஸ்ட்ராங்காக இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் சூப்பர்மேனே தூக்கி சாப்பிட்டாரு. சூப்பர்மேனோட பெர்ஃபார்மன்ஸை குறையே சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸில் அவர் அடி வாங்கிட்டு இருந்தார். அது மட்டும் வருத்தமாக இருந்துச்சே தவிர்த்து மற்றபடி இந்த படத்தில் அப்பியரான எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பேஸ் பண்ணி நம்ம சூப்பர்மேனோட கேரக்டர் டெவலப் பண்ண ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே பாராட்டி ஆகணும். ஐ மீன் ஒரு ஜேம்ஸ் கன் படத்தில் கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அல்டிமேட்டாக முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே நிறைய கேரக்டர் டெவலப் பண்ணார். சூப்பர்மேனை மட்டும் இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம். அப்படி இந்த பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் லிட்டரலி ஒரு ஃபேமிலி படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக அவங்க நிறைய விஷயங்களை ஒன்றா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜானி அண்ட் பென் நிஜமாலே பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்தாங்க. ரீடன்ஸும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான அந்த எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்லையுமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. கடைசியில் சூவோட அந்த மதர் சென்டிமெண்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்ச வெளில வரும்போது அம்மா பாசனா சும்மாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக அது ஃபீல் ஆச்சு. லிட்டரலி சூ ஸ்டோல் த ஷோ, அவள் தான் இந்த ஹார்ட் ஆஃப் த மூவி. அந்த எமோஷன் உங்கள் கூட நல்லாவே கனெக்ட் ஆகிடும். இந்த பக்கம் நம்ம ஜானியை இல்லைனா பென்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுற போது சுச்சுவேஷன் ஏற்பட்ட அதை ஒழுங்காக எழுதியிருந்தாங்கன்னா அந்த கனெக்ஷனும் நல்லா இருந்திருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு, யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. வில்லனை இன்னும் பெட்டராக எழுதியிருக்கணும். கேலக்டஸ் அண்ட் சில்வர் சஃபர் 2 பேருமே சேர்த்து தான் சொல்கிறேன். சில்வர் சஃபர்லாம் கடைசியில் மனமாற்றம் மாறினது எல்லாமே சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியல, ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. கேலக்டஸ் ஓகே, அவர் வந்து அப்படி தான் இந்த லைக் மோனோட்டோனான ஒரு வில்லனாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சூப்பர்மேனோட கம்பேர் பண்ணும்போது லெக்ஸ் லூத்தர் அண்ட் இந்த படத்தில் பேரான வில்லன்களோட அந்த காம்ப்ளெக்சிட்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். ஐ மீன் 2 படங்களுமே வில்லனுக்கான அந்த மோட்டிவ் ஒழுங்காக நம்மகிட்ட கன்வே பண்ணப்படலனாலும் சூப்பர்மேனோட அந்த லெக்ஸ் லூத்தர் அவருடைய கண்ட்ரோலில் இருந்த இன்ஜினியர் அண்ட் அந்த அல்ட்ராமேனோட அந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்காக அமைஞ்சிருக்கலாம். இந்த வில்லன்கள் சூப்பர்மேனை இம்பாக்ட் பண்ண விதம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆல்மோஸ்ட் லைக் பர்சனலாக ஃபீல் ஆகியிருக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு ஃபீலிங் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், சில்வர் சஃபர் அண்ட் கேலக்டஸ்குள்ள கிரியேட் ஆகல, அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் எட்ஜ் கண்டிப்பாக சூப்பர்மேனுக்கு தான் கொடுப்பேன். பட் எமோஷன் வைஸாக சில இடங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கொஞ்சம் சுப்பீரியராக தெரியுது. 2 படங்களுக்குள்ளுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை போட்டு மல்டிபிள் ரீவாச்சஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான படமாக தான் கொடுத்துருக்காங்க. 2மே ஈக்குவலி என்டர்டெய்னிங்கான மூவி தான். கதைலாம் அதாவது விட்டுருக்காத யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா 2மே எனக்கு பிடிச்ச படங்கள். பட் ஒரு பர்சனல் ஒப்பீனியனில்
0.5 எனக்கு இந்த சூப்பர்மேன் இன்னும் பெட்டராக தெரியுது. நெக் அண்ட் நெக் தாங்க, ரெண்டுமே ஈக்குவலி பெஸ்ட்டாக ஃபீல் ஆனாலும் 0.5 சூப்பர்மேன் எனக்கு கொஞ்சம் சுப்பீரியராக ஃபீல் ஆகுது. விச் மீன்ஸ் டிசியூக்கு ஒரு அமேசிங்கான பிகினிங்காக இப்போதைக்கு சூப்பர்மேன் அமைஞ்சிருக்கு. அதுக்காக ஃபென்டாஸ்டிக் ஃபோரை குறை சொல்ல, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரொம்ப நாள் கழிச்சு மார்வல்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி காட்டின ஒரு படம்னு தோணுச்சு. சிம்பிளாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மார்வலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக், டிசி சைடில் சூப்பர்மேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட், அவ்வளோதான். கடைசியில் வெற்றி ஃபேன்ஸுக்கு தாங்க, சிம்பிளஸ் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சூப்பர்மேனா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எத்தனை வரையும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்க? இந்த படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்டாக மறக்க காம் பண்ணிட்டு எது உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் அதையுமே சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட